முக்கிய செய்தி: கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கின்றது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பழைய குற்றால அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கிய ஒருவர் மாயமாகியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். வெள்ளப்பெருக்கு காரணமாக குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகளுக்கு தடையும் விதிக்கப்பட்டிருக்கின்றது. 2 தினங்களுக்கு முன்பு மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்தும் குளிப்பதற்கு அனுமதியானது அளிக்கப்பட்டிருந்த சூழலில் தற்பொழுது குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கின்றது. அதில் ஒருவர் மாயமாகி இருப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அது குறித்தான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். குற்றால அருவியில் கனமழை காரணமாக ஏற்பட்டிருக்கும் வெள்ளப்பெருக்கில் ஒருவர் சிக்கி மாயமாகி இருப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சூழலில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. 2 தினங்களுக்கு முன்பு மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்தும் அனுமதியானது அளிக்கப்பட்டிருந்த சூழலில் அங்கு சுற்றுலா பயணிகளும் அங்கு வருகை தந்த வண்ணம் இருந்தார்கள். இந்த சூழலில் கனமழை காரணமாக திடீரென குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கின்றது. இந்த வெள்ளப்பெருக்கில் ஒருவர் சிக்கி மாயமும் ஆகியிருக்கின்றார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். வெள்ளப்பெருக்கு காரணமாக குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்பு மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்தும் குளிக்க அனுமதியானது வழங்கப்பட்டிருந்த சூழலில் இன்றைய தினம் வரையும் அங்கு சுற்றுலா பயணிகள் அதிகரித்த வண்ணமே இருந்தார்கள். இந்த சூழலில் திடீரென குற்றால அருவிகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது. இதில் ஒருவர் மாயமாகி இருப்பதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கின்றது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழைக்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் ஒரு சில இடங்களில் எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய குற்றால அருவியில் இன்றைய தினம் வரைக்கும் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதியானது அளிக்கப்பட்டு வந்த சூழலில் தற்பொழுது கனமழை காரணமாக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சிவகுருநாதன். சிவகுருநாதன், வணக்கம். தற்பொழுது குற்றால அருவிகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த வெள்ளப்பெருக்கில் சிக்கி ஒருவர் மாயமாகி இருப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன? எச்சரிக்கைகள் எல்லாம் எவ்வாறு இருக்கிறது? வணக்கம் பிரிஜா. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியிலிருந்து கடந்த சில தினங்களாகவே மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் 2 தினங்களுக்கு முன்பு கனமழை இருப்பதால் அருவிகளில் கவனமாக குளிக்கவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருந்தனர். இந்த நிலை இன்று திடீரென மலைக்கு உள்பகுதியில் கனமழை அதிகமாக பெய்துள்ளது. இதனால் மெயின் அருவி, 5 அருவி, பழைய குற்றாலம் பகுதியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலை பழைய குற்றாலம் அருவியில் திடீர்னு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பொழுது அங்க நிறைய மக்கள் குளித்துக் கொண்டிருந்தனர். இந்த வெள்ளப்பெருக்கினால் பொதுமக்கள் அவ்வளவு அச்சத்தில் அங்கிருந்து அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்துள்ளனர். இதில் ஒரு சிலர் சிக்கி காயமும் அடைந்துள்ளனர். திடீர்னு இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதனால் யாரும் அருவிலிருந்து வெளியேற சொல்லி போலீசார் அறிவுறுத்தி வந்தனர். சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு துறையினர் விரைந்து காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். சம்பவ இடத்தை கேள்விப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்பு பணியை துரிதப்படுத்தியுள்ளனர். இதில் திருநெல்வேலியை சேர்ந்த அஸ்வின் என்ற சிறுவனை காணவில்லை என்று தற்போது தெரிய வந்துள்ளது. காவல்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் விரைவாக தேடி வருகின்றனர். சிவகுருநாதன், தற்பொழுது அங்கு திடீரென வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு சிறுவனும் மாயமாகி இருப்பதாகவும் மீட்பு பணிகள் தொடர்ந்து வண்ணம் இருக்கின்றது என்ற தகவலை முன்வைத்தீர்கள். அங்கு பொதுமக்களுக்கு இன்னும் என்னென்ன மாதிரியான எச்சரிக்கைகள்லாம் இப்பொழுது விடுக்கப்பட்டிருக்கிறதா? அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்கள் தற்பொழுது அருவிக்கரையில் உள்ள அனைத்து பொதுமக்களையும் வெளியே ஏறி சொல்லி காவல்துறையினர் அறிவித்து வருகின்றனர். சம்பவ இடத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவரும் காவல் கண்காணிப்பாளரும் நேரடி கண்காணிப்பில் பொதுமக்களை வெளியேற்றும் பணியில் விரைவாக செயல்பட்டு வருகின்றனர். காணாமல் போன சிறுவனை
விரைவாக தேடி கொண்டு முடிக்கும் பணியில் தீயணைப்புத்துறையினரும் இணைந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. நன்றி சிவகுருநாதன், அங்கு இருக்கக்கூடிய தகவல்களை காட்சிகளோடு வழங்கியமைக்கு.